பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இன்றைக்கும் இஸ்ரவேலே என்று சொல்லி உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சும்மா எல்லாம் அழைக்கலங்க. உங்களை தேவன் தூரத்திலிருந்து வருகிறார், பக்கத்திலிருந்து வருகிறார், தாயின் கருவில் இருக்கும் வருகிறார், ஊழியர் செய்வதும் வருகிறார், படுத்தாலும் வருகிறார், நடந்தாலும் வருகிறார், உட்கார்ந்தாலும் வருகிறார், அழுகும்போதும் வருகிறார், சிரிக்கும் போதும் வருகிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறாருங்க. அவர் சொல்லுகிறாரு, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். இன்றைக்கு அவருடைய கண்களில் நம்ம கனம் பெற்றவர்களாய் மாறி இருக்கிறோங்க. மனுஷர்கள் நம்ம கனப்படுத்தினா கொஞ்ச நாள் அந்த கனம் போயிடுங்க. என்ன ஒரு போஸ்டிங் கொடுத்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த போஸ்டிங்க்கு வேல்யூவே இல்லைங்க. ஆனா இன்றைக்கு என் கர்த்தர் சொல்லுகிறாரு, என் பார்வைக்கு நீ அருமையானபடியினால், அவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் அருமையானவர்களா இருக்கிறோமா? நீங்க ஒருவேளை இகழப்பட்டவர்களா இருக்கலாம், ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களா, கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்க அநேக இடத்துல கீழே தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவரோட பார்வையில நீங்க வெளியேற பெற்றவர்கள். அதனால் அவர் சொல்றாரு, நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்றேன். நீங்க கனம் பெற்றா என்று எப்ப எதுனால சொல்றா தெரியுமா? நீங்க அவர்கள் இயேசுவை சிநேகிக்கிற சிநேகம், இயேசுவை நேசிக்கிறது. உங்களோட நேசம் அளவிட முடியாத நேசம், தீயிலும் கொடிதென்று அவர் சொல்கிறார். அதனாலதான் அவங்களோட நேசம் அவர் அவ்வளவு அழகா அசைத்திருக்குங்க. இயேசுடைய நேசம், உங்களுடைய அன்பு, நீங்க செய்யற ஊழியங்கள், நீங்க மற்றவர்களுக்கு பரிதபிக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு நீ கனம் பெற்றாய் என்று சொல்லுகிறாரு. அதனால உன்னை சிநேகித்தேன்னு சொல்றாரு. நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறாரு. இதுக்கு முன்னே சிநேகித்தேன், எப்போ சிநேகித்தேன், என்னையும் சிநேகிப்பேன் என்று சொல்றாரு. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை யாரோ ஒருத்தர் புலம்பிட்டு இருக்குங்க. ஏசப்பா என்னை நேசிக்கிறாங்களா இல்லை எனக்கு தெரியலையே, நான் கர்த்தருடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவங்களா இல்லை என்று தெரியல என்று சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், என் தேவனாய் கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களா வைத்திருக்கிறாரு. அவருடைய பார்வைக்கு கனம் பெற்றுட்டீங்க. அவர் உங்களை சிநேகிக்கிற இருக்கிறாங்க. உங்களை இனி ஒருவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எந்த தீங்கும் உங்களுக்கு வராதுங்க. ஏனென்றால் அவர் உங்களை சிநேகிக்கிறார். அவர் சிநேகிக்கிற பிள்ளைகளுக்காக தான் அவருடைய சிலுவையில் தம்மையே அள்ளி ஒப்பு கொடுத்தாருங்க. அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டாருங்க. அவருடைய ரத்தத்தினால் நம்மளை ரட்சித்து கொண்டாருங்க. இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களை சிநேகிக்கிறாரு. ரத்தமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. என்னை இயேசு நேசிக்கிறார், என்னை இயேசு நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. நிச்சயமா அந்த நேசத்திற்குரிய பலன் இன்றைக்கு காண்பீர்கள். காட் பிளஸ் யூ.